அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு குரு உச்சத்தின் காரணமாக இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 2 இடங்களின் அதிபதியாக இருக்கிறார். அவர் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குடும்பஸ்தான பார்ப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் வளத்தை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக பகவான் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் அத்தனை வகையான சுப விரயங்களும் நிறைவாக கிடைக்கும் ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் தவற விடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தலைமை கிரகமாக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். அவர் மட்டும்தான் மனித வாழ்வில் தோஷத்தை ஏற்படுத்தாமல் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் முறையாக உச்சம் பெறுவதற்கு முன்னதாக சரியாக 8 மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த வேளையில் அதிசார பெயர்ச்சியால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. குரு பகவான் அதிசார பெயர்ச்சியால் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாகவும் இருப்பவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் முறையாக அவர் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இனி வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை முற்றிலுமாக தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சாதகமற்ற நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறார். அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான பலத்துடன் இந்த வேளையில் வலம் பெறுகிறார். ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு. அதே சமயம் அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உச்சகுருவின் அமைப்பால் நிச்சயமாக விலகி மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எந்த இடத்தில் வலம் வந்தாலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அசூர வளர்ச்சியை அள்ளி கொட பாருங்க. எனவே இந்த இடங்களில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மற்ற இடங்களில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் இல்லை. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் முறையாக உச்சம் பெறாமல் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இருங்க.
என்றால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வரலாம், ஆனால் அவற்றை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். இதற்கு காரணம் பெரிய அளவில் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ குரு பகவானை பாதிக்காது என்பதுதான். ஏனென்றால் வக்ர இயக்கத்திலோ அதிசார இயக்கத்திலோ மற்ற கிரகநிலைகள் பலம் வரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க முடியாத அமைப்பில் வலுவிழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஆனால் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படாது என்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறார். குருவின் பார்வை சொந்த ராசியின் மீது பதிவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அதிசார குரு பயிற்சி காரணமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவை உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். தவறவிடாமல் இந்த வேளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை தேடி உறுதியாகவே வரும். கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும். எதையும் முன் யோசனையுடன் செய்து முடிப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. தான் தோன்றித்தனமாக செயல்படாமல் மற்றவர்களின் ஆலோசனையும் பரிசீலித்து செயல்படுவதால் மிகப்பெரிய அளவிலான உயரத்தையும் வளர்ச்சியையும் அடையக்கூடிய வகையில் மற்றவர்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக காணக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பண வரவு திருப்திகரமாக அமையும். சிறிதளவு உடல்நல கோளாறுகள் வரலாம், கவனத்துடன் இருப்பது நல்லது. நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே நண்பர்களிடம் சற்று கவனத்துடன் நடந்து கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் நிச்சயமாக விலகும். பிரித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் அமோகமான லாபம் உண்டு. மெத்தனமான போக்கை மட்டும் மாற்றி சற்று விரைவாக செயல்பட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் கிடைக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தருணமாகவும் பெண்மணிகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல பல காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் கலைத்துறையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மிக பெரிய அளவில் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சியும் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் கிடைப்பதோடு பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி பணவரவு திருப்திகரமாக அமைவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிச்சயமாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடையில்லாமல் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும்.